சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். நல்லவரே, அற்புதரே, அதிசயங்களின் தேவனே, உடன்படிக்கையின் தேவனே, வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவரே, மக்கு ஸ்தோத்திரம்பா. வானமும் பூமியும் ஒழிந்து போம், வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம்பா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஓய்வு நாள் அப்பா காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுக்காக ஆண்டவரே அப்பா சிலுவையிலே ஆண்டவரே எல்லா சத்துருவின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சகல அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு சிலுவையில் வெற்றி சிறந்து அப்பா 3ஆம் நாளில் எங்களுக்காக உயிரோடு எழும்பினீரே, மக்கு ஸ்தோத்திரம்ப்பா ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம். உடைய உயிர் தெழுதலின் நாளிலே, இந்த நாளிலே அப்பா உம்மை துதிக்கும்படியாக, உம்மை ஸ்தோத்திரிக்கும்படியாக உம்முடைய பாதப்படி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. வர இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரை துரிதமாய் அழைத்து வருவீராக. உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. அப்பா நாங்கள் ஏறெடுக்க போகிற ஆராதனைகள், பாடல்கள் ஆண்டவரே, செய்தி வேலை எல்லாவற்றையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீரே எங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. வார்த்தையாய் நீர் ஆண்டவரே எங்களோடு இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துவக்க முதல் முடிவு வரைக்கும் திவ்ய பிரசன்னம் எங்கள் மத்தியில் அசைவாடுவதாக. வந்த ஒவ்வொருவரையும் நீர் உயிர்ப்பித்து பேசி ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்ப போவதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. இந்த நாளை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. துதி கனம் மகிமை உமக்கே செலுத்தி இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பு பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த உயிர்த்தெழுதல் ஆராதனையிலே தேவநாமம் மகிமைப்படும்படியாய் நாம் ஒரு சில பாடலை பாடி தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், பரனை நரகை ஜெயித்தெழுந்தார். ஹல்லேலூயா. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே, உயிரோடு எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே. வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே,
அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. எம்மாவூர் சீசர்களின் எல்லா மன இருள் நீக்கினாரே. எம்மாவூர் சீசர்களின் எல்லா மனமிருள் நீக்கினாரே. எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. மரணமும் கூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. மரணமும் கூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாட்டிடுவோம். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாட்டிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் உயிர்த்தெழுந்த திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். ஹல்லேலூயா. இங்கே பேதுரு சாலமோன் மண்டபத்திலே இருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பப்பட்ட தேவன் 40 நாட்கள் அந்த மக்கள் மத்தியிலேயே இருந்தார். அந்த மக்கள் மத்தியிலே இருந்து அவர் வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இவர்கள் 10 நாட்கள் ஒரு தனி வீட்டறையிலே எருசலேம் மேல் வீட்டறையிலே காத்திருந்தார்கள். சீசர்கள் காத்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டார், பொழிந்தருளினார். யோவேல் தீர்க்கதரிசன வசனத்திலே சொல்லப்பட்டபடி மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லப்பட்டபடி தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றினார். அவர்கள் ஊற்றின பொழுது அவர்கள் எழும்பி எருசலேமிலே பிரசங்கம் பண்ணின போது சொன்ன வார்த்தை, அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கு அனுப்பினார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த தேவன், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, அல்லேலூயா, அவர் நம்மை பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் பிதாவாகிய தேவன் அவரை நம்மிடத்திலே அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அடக்கம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் எழுப்பினார். அல்லேலூயா.
மரித்த கிறிஸ்து இயேசுவை பிதாவாகிய தேவன் எழுப்பினார். ஹல்லேலூயா. வேத வசனங்களை வாசிப்போம் என்றால் இதே 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். இந்த சீசர்கள் சொல்லுகிறார்கள், அவரை நீங்க கொலை செய்தீர்கள், தேவன் மரித்தோரிலிருந்து அவரை எழுப்பினார். ஹல்லேலூயா. மரித்தோரில் இருந்த மரித்த நிலைமையில இருந்த இடத்துல கர்த்தர் அவரை எழுப்பினார். எப்படி லாசரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவன் கல்லறையில வைக்கப்பட்டு 4 நாள் ஆகி நாரி போன சரீரத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையை கொண்டு அவனை உயிரடைய செய்தாரோ, அதே போல இவர் ஜீவாதிபதியாய் இருக்கிறபடியினாலே தேவன் அவரை எழுப்பினார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார், அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. ஹல்லேலூயா. அவரை மரண கட்டை அவிழ்த்து அவரை பிதாவாகிய தேவன் எழுப்பினார். எந்த கட்டினாலையும் அவரை கட்டி வைக்க முடியவில்லை. சாத்தான் நினைச்சான் இதோட முடிந்து போய்விட்டது என்று, ஆனால் கர்த்தராகிய தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. அதே போல இந்த நாளிலும் நீங்கள் எந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில இருந்தாலும் சரி, எந்த விதத்தில் நீங்கள் கட்டப்பட்டு போயிருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மரண உபாதைகள் வேதனைகளை நீங்கள் அனுபவித்துக் கொண்டே இருந்தாலும் சரி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின தேவன் உங்களையும் உயிரோடு எழுப்பி உங்களையும் நடமாடச் செய்வார். ஹல்லேலூயா. 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 ஆமா, உயிர் தெழுந்த தேவன் தான் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்த கிறிஸ்து தான் முதற் பலனானவர். அவர் எப்படி உயிரோடு எழுப்பப்பட்டாரோ அதே போல நீங்களும் நானும் உயிரோடு எழுப்பப்படுவோம். ஹல்லேலூயா. அதே போல இந்த நாட்களில எந்த நிலையில நீங்க இருந்தாலும் சரி, இனிமே எழும்ப முடியாத நிலையில இருந்தாலும் சரி, நம்முடைய தேவன் நம்மை எழும்ப பண்ணுவார். இதான் உயிர்த்தெழுந்த செய்தி. அதுதான் எந்த நிலையில இருந்தாலும் சரி, தேவன் நம்மை உயிர்த்தெழ பண்ணுவார், நம்மை எழும்ப பண்ணுவார். ஹல்லேலூயா. 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 அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலேயும், அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 34, 33ஆம் வசனங்களிலே, இயேசுவை எழுப்பதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளிச் செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. இயேசுவை எழுப்பினதினால நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதற்கு சாட்சிகளாய் நாங்கள் அதை சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம் என்று சொல்லுகிறார். அடுத்து 34ஆம் வசனத்தில், இனி அவர் அழிவிற்குட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார். இனிமே நீங்க எழுப்பப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை பெற்று நீங்கள் இனிமே நீங்க அழிந்து போவது இல்லை, இனிமே நீங்க சோர்ந்து போவது இல்லை, இனிமே நீங்க கீழான நிலைக்கு போவதில்லை. ஏனென்றால் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு அருளுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஏன்னா தேவனுடைய அந்த தாவீதுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்றால், ஒரு ஆடு மேய்க்கிறவனாய் இருந்தான். பெற்றோர்களால் உடன் பிறந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டவனாய், அவன் தனிமைப்படுத்தப்பட்டவனாய் அவன் இருந்த அந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் அவனுக்கு கிருபைகளை கொடுத்து அந்த தேசத்திற்கே ராஜாவாய் உயர்த்தினது போல, தேவன் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே, தேவன் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எழுப்பின இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கும் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை கொடுப்பதோடு மட்டுமல்ல, தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அதான் அழகாய் சொல்லியிருக்கு வசனத்துல 33ஆம் வசனத்துல, இயேசுவை எழுப்பினதினாலே பிதாக்களுக்கு அருளிச் செய்த வாக்குத்தத்தத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. 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 அதனால் நீங்க யாரும் சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில தினந்தோறும் இந்த பாடுகளோடையே நம்ம இருக்கிறோமே அப்படின்னு இல்ல, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை தருவேன் என்று தேவன் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள், அவன் சென்ற பாதைகள் வேதனை நிறைந்த பாதைகள் தான், சோர்வு நிறைந்த பாதைகள் தான், உடன் இருந்தவர்களால், பெற்றோர்களால், உடன் பிறந்தவர்களால் வெறுக்கப்பட்ட வாழ்க்கை தான் அவனுடைய வாழ்க்கை. ஆனா கர்த்தர் அவனைத்தான் உயர வைத்தார். ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு உயிரோடு எழும்பின தேவன் உங்களையும் என்னையும் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை கொடுத்து உயர்த்தி வைக்க போவது நிச்சயம். ஹல்லேலூயா.
1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 6:14, தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். ஹல்லேலூயா. நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். சோர்ந்து போய் இருக்கிற, மரண பயத்துல இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் எழுப்புவார் தம்முடைய வல்லமையினாலே. உயிர்த்தெழுந்த வல்லமை இன்னைக்கு நம்மத்திலே கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எழுப்பின பிதாவாகிய தேவனுடைய வல்லமை நம்மத்திலே கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. நாமும் எழும்புவோம். அல்லேலூயா. இருக்கிற நிலையிலே நாம் இருக்க போவது இல்லை. கர்த்தர் நம்மை எழும்ப பண்ணுவார். கர்த்தர் நம்மை எழும்பி பிரகாசிக்க பண்ணுவார். நமக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம மேற்கொண்டு கர்த்தர் நம்மை எழும்ப பண்ணி தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை கொடுத்து பிதாக்களுக்கு வாக்கு பண்ணின வாக்குத்தத்த வசனங்களை எல்லாவற்றையும் நமக்கு நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் நமக்கு நிறைவேற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது வாசிங்களா, அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பினார். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசு எழுப்பப்பட்டது, தேவனால் எழுப்பப்பட்டது எதற்கு என்றால் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கும்படியாய். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த தேவன் ஏன் அவர் உயிர்த்தெழுந்தார் என்றால் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கும்படியாய் அவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு, தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்கு தடையாயிருக்கிற காரியம் என்னவென்றால் பொல்லாங்கு என்கிற ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில தடையாயிருக்கிறது. அந்த தடையை விலக்கி நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டார். ஹல்லேலூயா. பொல்லாங்கான காரியங்களிலே இருந்து தேவன் நம்மை விலக்கி, ஏன்னா இந்த உலகம் பொல்லாங்கினாலே நிறைந்திருக்கிறது. உலகம் பொல்லாங்கினாலே நிறைந்திருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. இந்த பொல்லாங்கினாலே நிறையப்பட்ட உலகத்தில் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் இங்கே உயிரோடே எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. பொல்லாங்கினாலே உலகம் கிடைக்கிறது. உலகம் முழுவதும் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உலகம் முழுவதும் பொல்லாங்கினாலே கிடைக்கிறது. உலகம் முழுவதுமே பொல்லாங்கினாலே கிடைக்கிறது. 1 யோவான் 5:19 அந்த பொல்லாங்கிலிருந்து நம்மை விலக்கி தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய். ஹல்லேலூயா. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம். அப்ப இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறபடியினாலே நாம இந்த பொல்லாங்கில இருந்து நம்மை விலக்கி ஆசீர்வதிக்கும்படியாய் பிதாவாகிய தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாகவே கிறிஸ்து உலகத்திலே அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். பொல்லாங்கில இருந்து உங்களை உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்கிறது, மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல இருந்து வாசித்து பார்க்கும் பொழுது, மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல இருந்து வாசிப்போம் என்றால், மனுஷருக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூசணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஹல்லேலூயா. இந்த பொல்லாங்கானவைகள் எல்லாம் மனுஷனுடைய இருதயத்துல, நம்ம உள்ளத்துல இருந்து புறப்பட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணி கொண்டு இருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திற்கு தடையாய் நாமே இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள விடாத
விடாதபடி நாமே தடையாயிருக்கிற இந்த உள்ளத்தில் இருந்து உண்டாகுகிற இந்த பொல்லாங்கான காரியங்களிலே இருந்து நம்மை விலக்கி நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் நம்முடைய இருதயத்தில் இருந்து உண்டாகிற இந்த பொல்லாத காரியத்தில் இருந்து நம்மை விடுவித்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம ஒவ்வொருவருடைய சிரசின் மேலே வைக்கும்படியாய் பிதாவாகிய தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. அதனால நம்ம இந்த பேர்பட்ட பொல்லாங்கில இருந்து நம்ம விடுவிக்கப்படுகிறோம். இந்த பொல்லாங்கான காரியத்திலிருந்து விடுதலை இல்லை அப்படின்னா நம்ம ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. கர்த்தரை நம்ம ஆசீர்வதிப்பது முக்கியம்தான். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். முதலாவது உங்களிடத்திற்கே அனுப்பினார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த யூத ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார் அப்படின்னா இந்த பொல்லாங்கான காரியத்தில் இருந்து நாம விடுதலை பெற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என 15ஆம் வசனம் சொல்கிறது, மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்தாது, அவன் உள்ளத்தில் இருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த பொல்லாங்கான காரியங்கள், இந்த பொல்லாங்கான காரியத்தில் இருந்து நாம விடுதலை பெற வேண்டும். அல்லேலூயா. இந்த பொல்லாங்கான காரியத்தில் இருந்து நம்மை விலக்கி நம்மை விடுதலையாக்கி ஆசீர்வதிக்கும்படியாய் கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே எகிப்திலே அடிமையாய் இருந்தார்கள். அடிமைத்தனத்திலே இருந்து கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கி வந்தார். அவர்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள், எல்லாரும் ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஞானபானத்தை குடித்தார்கள். ஆனாலும் கர்த்தர் அவங்க பேரில் அதிகமான பேரில் பிரியமாய் இருந்ததில்லை. ஏன் என்றால் இச்சை என்கிற பொல்லாங்கான காரியம் அவங்க இருதயத்தில் இருந்தது. இச்சை என்கிற ஆசை என்கிற பொல்லாங்கான காரியம் அந்த அவங்க இருதயத்தில் இருந்தபடியினாலே அவர்கள் அநேகர் வருகிற வழியிலே அழிக்கப்பட்டார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது நமக்கு திருஷ்டாந்தங்களாய் நமக்கு நினைவு கூறும்படி எழுதப்பட்டிருக்கிற இந்த காரியத்தின்படியே நம்ம வாழ்க்கையில அந்த ஆசைகள் இச்சைகளை விட்டு நம்ம வெளியே வரணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாக வேண்டும் என்றால் நம்ம அந்த ஆசை இச்சையிலிருந்து வெளியே வரணும். அதற்காகவே கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. மரித்த கிறிஸ்து மரித்து போயிருப்பார் என்றால் நம்ம வாழ்க்கையில அவரை தேட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா அவர் உயிரோடு எழுந்து ஜீவாதிபதியாய் இன்றும் நம்ம மத்தியிலே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை இப்பேற்பட்ட பொல்லாங்கான காரியத்திலிருந்து விலக்கி நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாவு பொல்லாங்கானது, நாவு பொல்லாங்கானது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நாவை அடக்க வேண்டும். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. நம்ம உள்ளத்திலிருந்து புறப்படுகிற காரியத்தை நம்ம அடக்கணும். ஆசை இச்சைகளை அடக்கணும். நம்ம நாவை அடக்கணும். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்கள் நமக்குள்ள வேணும். இந்த பொல்லாங்கானவைகளில் இருந்து நம்ம விடுவிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நாவை அடக்க வேண்டும். நாவை அடக்கினால்தான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் உண்டாகும். சும்மா பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. சும்மா வீட்டில் பேசிக்கிட்டே இருந்தா, வீட்டில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் வராது. அதனால நாவை அடக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அதே போல யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் கூட, இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள், இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காயிருக்கிறது. மேன்மை பாராட்டல் வீம்பா, மேன்மை வீம்பா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, வீம்புக்கு செய்யறேம்பாங்க. இப்பேற்பட்ட காரியங்கள் அது நிமித்தமா மேன்மை பாராட்டல்.
அது நிமித்தமா மேன்மை, வீம்பான காரியங்களை செஞ்சுக்கிட்டு அது நிமித்தமாய் மேன்மை வரும்னு நினைத்து கொண்டு இருந்தோம்னா அது பொல்லாங்கை கொண்டு வந்து சேர்க்கும். அல்லேலூயா. அதனால இப்பேற்பட்ட பொல்லாங்கான காரியத்தில் இருந்து நம்மை விலக்கி ஆசீர்வதிக்கும்படியாய் பிதாவாகிய தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. அப்ப எழுப்பப்பட்ட நோக்கம் என்ன? கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நோக்கம் என்ன அப்படின்னா நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய். எப்படி ஆசீர்வதிக்கும்படியாய்னா, இந்த உலகம் பொல்லாங்கிக்குள்ள கிடக்குது, இந்த பொல்லாங்கான்ட்ட இருந்து இவங்களெல்லாம் தப்பிக்க வைக்கணும், இந்த பொல்லாங்கான காரியத்திலிருந்து இவர்களை விலக்கி இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் உயிரோடு எழுப்பினார். உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. அல்லேலூயா. யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 13ஆம் வசனத்தில் கூட என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவரையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அப்ப பொல்லாங்கினால சோதனையை கர்த்தர் கொடுப்பது இல்லை. பொல்லாங்கினால நமக்கு ஒரு சோதனை வருது அப்படின்னா அதுக்கு காரணம் நாமால் தான் இருப்போம். ஏன்னா அந்த பொல்லாங்கான் என்று ஒருவன் இருக்கிறான், அவனுக்கு இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில உள்ள இருந்து புறப்படுகிற காரியங்கள் நம்மை தீட்டுப்படுத்தும், நம்மை அழிக்கும். அந்த பொல்லாங்கானுக்கு நம்முடைய இருதயத்தில் இடம் கொடுத்து விட்டோம் என்றால் நம்ம வாழ்க்கையில ஆசை இச்சைகளை கொண்டு வருவான். அந்த பொல்லாங்கானுக்கு நம்ம இருதயத்தில் இடம் கொடுத்து விட்டோம் என்றால் வீம்பு பாராட்ட உதவி செய்வான். இந்த பொல்லாங்கானுக்கு நம்ம இடம் கொடுத்து விட்டோம் என்றால் நம்மை நாவை அடக்க விட மாட்டான். இந்த பொல்லாங்கானுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நம்முடைய தேவன் யாரையும் பொல்லாங்கினாலே சோதிக்கிறவர் அல்ல. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யாரையும் பொல்லாங்கினாலே சோதிக்கிறவர் அல்ல. அன்னைக்கு காயின் பொல்லாங்கினால் உண்டானவன் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளுமாய் இருந்ததின் நிமித்தம் தானே. காயினை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பொல்லாங்கினால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்தான். அவனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருந்தது. அவனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருந்தது. ஏனென்றால் 2 பேரும் தேவனுடைய ஆலயத்துக்கு பலி செலுத்த வந்தார்கள். காயினும் ஆபேலும் பலி செலுத்த வந்தார்கள். கர்த்தர் ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரித்தார். கர்த்தர் ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரித்தார். காயினை கர்த்தர் அங்கீகரிக்கல, காணிக்கையை ஏற்றுக்கொள்ளல. அப்ப என்ன ஆயிப்போச்சுன்னா காயினுடைய முகநாடி வேறுபட்டு போனது. இங்கதான் பொல்லாங்கான் கிரியை செய்கிறான். கர்த்தர் நமக்கென்று ஒரு காலம் வைத்திருக்கிறார். அவனை மட்டும் கர்த்தர் பயன்படுத்துறாரு, நம்மளை ஏன் பயன்படுத்தல? ஏன் அந்த பையன் அப்படி இருக்கான், நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு நீங்க யாரோடையும் யாரும் கம்பேர் பண்ணாதீங்க. கர்த்தர் அதற்கென்று ஒரு காலகட்டத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால காயினிடத்துல கர்த்தர் சொல்கிறார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று சொல்லுகிறார். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமங்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். ஏன்பா உனக்கு இவ்வளவு எரிச்சல் வருது? உனக்கு ஏன் உன் முகநாடி வேறுபடுது? நான் ஆபேலின் காணிக்கையை அங்கீகரிப்பது, அவனை நான் பயன்படுத்துவது அது என்னுடைய விருப்பம். உனக்கு ஏன் எரிச்சல் வருது? உனக்கு ஏன் முகநாடி வேறுபடுது அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. சொல்லிட்டு நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்று சொல்லுறார். கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவனை நான் அங்கீகரித்தது உண்மைதான், ஆனா நீ நன்மை செய்தால் நீ அவனை ஆண்டு கொள்வாய். ஹல்லேலூயா. நீ நன்மை செய்தால் நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. ஆனா பொல்லாங்கான அவனுக்குள்ள இருந்தபடியினால அவனால் நன்மை செய்ய முடியல. கர்த்தர் அங்கீகரித்தவனையே கொலை செய்தான். கர்த்தர் அங்கீகரித்தவனையே கொலை செய்தான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இப்படித்தான் மாறி போய் கொண்டு இருக்கிறது. நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, நமக்கு தெரிஞ்சவங்களோட கம்பேர் பண்ணி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போய் விடுகிறோம்.
அதைத்தான் வேத வசனம் சொல்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். அடுத்த வசனம், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். நீங்க யாராய் இருந்தாலும் சரி, பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாயிருக்கும். ஆனா நன்மை செய்கிறவர்களுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அப்ப நம்ம நன்மை செய்ய படிக்கணும், நம்ம நன்மை செய்யணும். மற்றவர்களை நாம் பார்க்கவே கூடாது. நாம பொல்லாங்கு செய்தோம் அப்படின்னா நமக்கு உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும் சொல்லி இருக்கு. கர்த்தர் இங்க நன்மை செய்தா மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். அல்லேலூயா. அப்ப இந்த பொல்லாங்கான காரியங்களில் இருந்து நாம விளக்குவதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. இந்த பொல்லாங்கான காரியத்தில இருந்து நம்ம விலகணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்திலே வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான். அல்லேலூயா. அப்ப பொல்லாங்கு செய்கிறவன் ஒளியை பகைக்கிறான் என்றால் தேவனை பகைக்கிறான். பொல்லாங்கு செய்கிறவன் தேவனை பகைக்கிறான். அப்ப நம்ம தேவனை நேசிப்போம் என்றால், நாம் சத்தியத்தின்படி வாழ்வோம் என்றால், பொல்லாங்கான் நம்மை அணுக முடியாது. பொல்லாங்கானுடைய கிரியைகள் நமக்கு உண்டாகாது. கிறிஸ்து இயேசு உயிர்ப்பிக்கப்பட்டதே, உயிரோடு எழுப்பப்பட்டதே இந்த பொல்லாங்கானிலிருந்து விலக்குவதற்காகத்தான். அப்ப நம்ம ஒளியின் தேவனை பிடித்து கொள்ள வேண்டும். ஒளியின் தேவனை பிடித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒளியின் தேவனை நீங்களும் நானும் பிடித்து கொள்ள வேண்டும். அதே போல சொல்லப்பட்டிருக்கிற 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாத்தையும் விட்டு விலகுங்கள். உங்களுக்கே தெரியும், நீங்க ஒரு காரியத்தை செய்யும் போதே தெரியும், இதனால மற்றவங்க பாதிக்கப்படுவாங்க, இதனால மற்றவர்களுக்கு வேதனை வரும் அப்படின்னு தெரிஞ்சா நம்ம அதை விட்டு விலக வேண்டும். அல்லேலூயா. பொல்லாங்காய் தோன்றுகிற 1 2 மட்டும் இல்லை, எல்லாத்தையும் விட்டு விலகணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் இந்த பொல்லாங்கிலிருந்து விலக்கி நம்மை ஆசீர்வதிக்க தேவன் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும். வேத வசனம் சொல்கிறது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, பொல்லாங்கான் அவனை தொடான். தேவனால் பிறந்த அனுபவத்துக்குள்ள வரணும். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளாய் ரட்சிக்கப்பட்ட ஜனம், ஞானஸ்நானம் பெற்ற ஜனம் தன்னை காத்து கொள்ளணும், தன்னை காத்து கொள்ள வேண்டும். அன்னைக்கு ஏதேன் தோட்டத்துல கொண்டு போய், அங்கே ஏதேன் தோட்டத்துல ஆதாமையும் ஏவாளையும், ஆதாமை வைத்து தேவன் சொன்னார், அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் அவனை வைத்தார். அவன் காக்காதபடியினாலே, அதை சரியாய் பண்படுத்தாதபடியினாலே பொல்லாங்கான் அந்த இடத்துக்குள்ள வந்துட்டான். அப்ப நம்மை காத்து கொண்டோம் என்றால் பொல்லாங்கான் நமக்குள்ள கிரியை செய்ய முடியாது. அல்லேலூயா. நம்மை காத்து கொள்ள பழகி கொள்ள வேண்டும். அன்னைக்கு ஆதாமுடைய வாழ்க்கையிலே காத்து கொள்ள முடியல, தோட்டத்தை காத்து கொள்ள முடியல, அவனால காத்து கொள்ள முடியாததுனால பொல்லாங்கான் சோதித்து அங்க தேவனை விட்டே பிரித்து சாபத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க உலகத்தையே. அதனால தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும், தேவனால் பிறந்தவன் தன்னை காத்து கொள்கிறான், பொல்லாங்கான் அவனை தொடான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா, பொல்லாங்கானால தொட முடியாது. நீங்கள் உங்களை காத்து கொண்டீர்கள் என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். நீ உங்களை காத்து கொண்டால் கர்த்தருடைய ஆசீர்வாதம். பொல்லாங்கான் உங்களை தொடான் அப்படின்னா
கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த இடத்துல உண்டாகிவிடும். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம்மை பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்களும் நானும் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லா காரியங்களையும் விட்டு விலகி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எதுவும் நம்ம காத்துக்கொள்ளாம நம்ம இஷ்டத்துக்கு இருப்போம் என்றால் நம்ம கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். உலகம் முழுவதும் பொல்லாங்கானுக்குள் கிடைக்கிறது. உலகம் முழுவதும் பொல்லாங்கானுக்குள் கிடைக்கிறது. நீங்களும் நானும் அந்த பொல்லாங்கான இடத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு நம்மை காத்துக்கொண்டு கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்களை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப முதலாவதாக கர்த்தர் அவங்க ஜனங்களிடத்துல அனுப்புனது எதற்கு அப்படின்னா பொல்லாங்குகளிலிருந்து அவர்களை விலக்கி ஆசீர்வதிக்கும்படியாய். ஹல்லேலூயா. இரண்டாவதாக 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல பிதாவாகிய தேவனின் மேல நம்முடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் வைக்கும்படியாய் கிறிஸ்து இயேசு உயிரோடு எழுப்பப்பட்டார். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசு உயிரோடு எழுப்பப்பட்டதன் நோக்கம் என்ன அப்படின்னா நீங்களும் நானும் விசுவாசத்திலேயும் நம்பிக்கையிலேயும் பெருகும்படியாய் கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே வசனம் 20ஆம் வசனம் சொல்கிறது, அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களிலே வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம வாழ்க்கையில கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் என்றால் தேவனை மாத்திரமே விசுவாசிக்கணும். தேவனை மாத்திரமே விசுவாசிக்கணும். கண்ணால் காண்கிற எல்லாவற்றையும் நாம நம்பிக்கொண்டு விசுவாசித்து கொண்டு இருக்கக்கூடாது. காணாத தேவனாய் இருக்கிற தேவனை நாம் விசுவாசிக்கும் பொழுது நமக்கு வெளிப்படுவார். நம்ம கண்கள் காண செய்வார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவருடைய விசுவாசத்தின் மூலமாய் நமக்கு உண்டாயிருக்கும். அதனால தேவனை மாத்திரமே நம்ம விசுவாசிக்கணும். தேவனை மாத்திரமே விசுவாசிக்கணும். ஏன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டார் அப்படின்னா நீங்களும் நானும் தேவனை மாத்திரமே விசுவாசிக்கும்படியாய். ஹல்லேலூயா. ஆமா, தேவனை மாத்திரமே நமக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினால அறிக்கை பண்ணு. எப்படி அறிக்கை பண்ணணும் என்றால் தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். நீ ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான காரியம் எங்க இருக்கு என்றால் அந்த தேவனை விசுவாசிக்கும் பொழுது, இருதயத்தில் விசுவாசிக்கும் பொழுது, அந்த தேவன் தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணினார் என்று விசுவாசிக்கும் பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ பாதுகாக்கப்படுவாய். உங்க வாயினால அறிக்கை பண்ணணும். நம்ம நாவினால அறிக்கை பண்ணணும். அடுத்த 10ஆம் வசனம் சொல்கிறது, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை தேவன் தான் எழுப்பினார் என்று இருதயத்திலே விசுவாசித்து நாவினாலே அறிக்கை பண்ணுகிற, அவரை தொழுது கொள்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அந்த ஐஸ்வர்ய சம்பன்னருடைய ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கும். அவருடைய ரட்சிப்பு உண்டாயிருக்கும். ஆசீர்வாதத்தை நம்ம எங்கேயும் போய் தேட வேண்டாம். நம்ம நாவுல தான் இருக்கு. நம்ம நாவுல தான் இருக்கு. தேவன் தான் அவரை உயிரோடு எழுப்பினார்.
அப்படின்னு சொன்னாலே போதும். வசனம் அப்படித்தான் சொல்லுது. தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால், உன் வாயினாலே அறிக்கை பண்ணினாலே போதும், நீ ரட்சிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா தீமையான காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி, நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா உபத்திரவம், வியாகுலம் எல்லாம் மாற வேண்டும் என்றால், இருதயத்துல நமக்கு சோர்வுகள், வேதனைகள் எல்லாம் வரும் பொழுது, தேவன் இயேசுவை உயிரோடு எழுப்பினார், என்னையும் உயிரோடு எழுப்புவார், என்னையும் எழுப்புவார், இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை எழுப்புவார் என்று இருதயத்தில் விசுவாசிக்கணும். நாவினால் அறிக்கை பண்ணணும். பண்ணும் பொழுது அந்த ஐஸ்வர்ய சம்பன்னருடைய ஆசீர்வாதம் உங்க சரசின் மேல உண்டாகும். அதே போல யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அப்பொழுது இயேசு சத்தமிட்டு, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பினவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறான். என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். அப்பொழுது இயேசு சத்தமிட்டு, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பினவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறான் என்று இயேசு சொல்லுகிறார். அப்ப இயேசுவே சொல்றாரு, நீ என்ன விசுவாசிச்சனா தேவனை விசுவாசித்ததற்கு சமம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம விசுவாசம் தேவன் மேல இருக்கணும். ஆனா நம்ம கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அது தேவனை விசுவாசிப்பதற்கு சமமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். என்னில் விசுவாசமாய் இருக்கிறவன் இருளிலே இருக்க மாட்டான். அப்ப விசுவாசம் நமக்குள்ள இருந்துருச்சுன்னா போதும், உங்க வாழ்க்கை இருளடைந்து போவது இல்லை. உங்க வாழ்க்கை இருளடைந்து போவதில்லை. இருளான வாழ்க்கை மாற வேண்டுமா? இருளான வாழ்க்கை மாற வேண்டுமா? உங்க இருதயத்துல கிறிஸ்து இயேசுவை விசுவாசிங்க. உங்க நாவினாலே அறிக்கை பண்ணுங்க. அந்த கிறிஸ்து இயேசுவை உயர்த்துங்க. உயர்த்தும் பொழுது அந்த ஐஸ்வர்ய சம்பன்னருடைய ஆசீர்வாதங்கள் உங்க சிரசின் மேல, உங்க வீட்டுக்குள்ள வரும். உங்க வாழ்க்கையில இருக்கிற இருள் எல்லாம் மறைந்து போகும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 6:1. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். எது விசுவாசம்? தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம் என்னது அப்படின்னா, நாம் செத்த கிரியைகளை விட்டு நீங்களாகி மனம் திரும்புவதுதான் தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம். அப்ப தேவன் பேரில் நமக்கு விசுவாசம் இருக்குது அப்படின்னா, பழைய காரியங்களை நாம செய்ய மாட்டோம், விட்ட காரியங்களை நாம செய்ய மாட்டோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் பேரில விசுவாசம் நமக்கு இருந்துச்சுன்னா செத்த கிரியைகளை இனிமே நாம செய்ய மாட்டோம். தேவன் நம்மை ஐஸ்வர்ய சம்பன்னராகிய தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், நம்ம வாழ்க்கையில் அந்த தேவன் பேரில் விசுவாசம் இருக்கும் பொழுது அந்த பழைய செத்த கிரியைகள், பழைய காரியங்களை விட்டு நம்ம மனம் திரும்பி விசுவாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. செத்த கிரியைகளை விட்டு வெளியே வர்றதான் விசுவாசம். அப்ப தேவன் பேர்ல விசுவாசம் இருக்கிறவர்கள் பழைய காரியங்களை செய்து கொண்டே இருக்க மாட்டார்கள். பழைய காரியத்தை விட்டு வெளியே வரணும். குடும்பம் வாழ்ந்திருக்கணுமா? உங்க குடும்பம் உயர்த்தப்படணுமா? நீங்க மேலான நிலையில இருக்கணுமா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில உண்டாயிருக்க வேண்டுமா? பழைய காரியங்களை விட்டு ஒழிங்க. பழைய காரியங்களை விட்டு ஒழிங்க. புதிய மனுஷனாய் மாறுங்கள். புதிய மனிதனாய் மாறுங்கள். உங்க நாவினாலே அறிக்கை பண்ணுங்க, பிதாவாகிய தேவன் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினார் என்று நீங்கள் சொல்லும் பொழுது, உங்க இருதயத்தில் நீங்கள் அதை விசுவாசிக்கும் பொழுது, அப்ப இருதயத்தில் விசுவாசம் உண்டாகும் பொழுது, இதுவரை உங்க இருதயத்தில் இருந்த எல்லா இருளும் மாறி போய், உங்க இருதயத்தில் இருந்த எல்லா செத்த கிரியைகளும் மாறி போய், கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ளே உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அது உங்களை உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கும். செத்த கிரியைகளுக்கு அடிமைப்படுத்தாது, இருளின் காரியங்களுக்கு அடிமைப்படுத்தாது. கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, தேவனை விசுவாசிக்கும் பொழுது ஒரு மனம் திரும்புதல் உங்க வாழ்க்கையில உண்டாகிறது. ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல,
ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு எப்படி எண்ணப்படுமா அப்படின்னா, வசனம் சொல்கிறது, தேவன் 21ஆம் வசனத்துல, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். முழு நிச்சயமாய் நம்பினான், தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். ஹல்லேலூயா. அங்கே வசனம் சொல்கிறது 17ஆம் வசனத்திலே, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாய் ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன், மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆபிரகாமுக்கு தேவன் என்னென்ன ஆசீர்வாதங்களை நிறைவேற்றி கொடுத்தாரோ அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையிலே உண்டாகும். அதற்காகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார். அதற்காகவே தேவனால் எழுப்பப்பட்டிருக்கிறார். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். உங்க வாழ்க்கையில எது எது இல்லை இல்லை என்று நீங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறீர்களோ அந்த காரியங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையிலே உண்டாக்கத்தக்கதாய் அவர் கிரியை செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்களுடைய விசுவாசம் எல்லாம் தேவன் மேல இருக்கும் பொழுது ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் உங்க சிரசில உண்டாயிருக்கும். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அவர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்து அதை உண்டு பண்ணுகிறவர். ஆபிரகாமுக்கு செய்ததை உங்களுக்கும் எனக்கும் செய்வார். ஹல்லேலூயா. அப்ப விசுவாசத்தை தேவன் வேரிலே வைங்க. செத்த கிரியைகளை விட்டு வெளியே வாங்க, இருளை விட்டு வெளியே வாங்க. கர்த்தரை மாத்திரமே விசுவாசியுங்கள். அவர் உங்களுக்கு இல்லாதவைகளை, உங்களை விட்டு போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். உங்க சரீர பலவீனத்துல நீங்க வந்திருக்கீங்களா? உங்க சரீர உறுப்புகளில பலவீனப்பட்டு போய் இருக்கிறதா? கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், அவரை எழுப்பின ஆவியானவர் உங்களையும் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. உங்க சரீரம் செத்து போன நிலையில இருந்தாலும் சரி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எழுப்பின ஆவியானவர் உங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க சரீரம் உயிர்ப்பிக்கப்படும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவை மாம்சத்திலே கொலை செய்தார்கள், ஆனால் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அதே போல உங்க மாமிசம் அழிந்து போய்கொண்டே இருந்தாலும் சரி, பலவீனத்தின் மேல பலவீனம் உங்க வாழ்க்கையில வந்து கொண்டே இருந்தாலும் சரி, நோய்க்கு மேல நோய் வந்து கொண்டே இருந்தாலும் சரி, இந்த உயிர் தெரிந்த நன்னாளிலே பிதாவாகிய தேவன் ஆவியானவர் சொல்லுகிற காரியம், ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிப்பார். ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிப்பார். செத்து போன உங்க சரீரத்தை உயிர்ப்பிக்கிற வல்லமை உங்க ஒவ்வொருவருக்குள்ள கிரியை செய்யும். எசேக்கியேலின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, எசேக்கியேலின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நம்பிக்கை கற்று போயிருந்த ஜனங்களுக்கு, உலர்ந்து போயிருந்த எலும்பை தேவன் சொல்லுகிறார், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்திலே கிரியை செய்ய யார் யார் இடம்
கொடுக்கிறீர்களோ அவர்கள் உயிரடைவீர்கள். அவர்கள் வாழ்க்கை உயர்த்தப்படும், அவருடைய தலை உயர்த்தப்படும். இப்போது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். அந்த ஆவியானவருடைய கிரியைக்கு நாம ஒப்பு கொடுக்கும் போது, இருளை விட்டு வெளியே வரும் பொழுது, செத்த கிரியைகளை விட்டு வெளியே வரும்போது, தம்முடைய இருதயத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே தேவன் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் தேவன் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஒரு உயிர்ப்பித்தலை தேவன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஆவியை நமக்குள்ள வைக்கிறார். எப்படி மரித்த கிறிஸ்து இயேசு, எப்படி அடக்கம் பண்ணப்பட்ட கிறிஸ்து இயேசுவை தேவனுடைய ஆவியானவர் எழுப்பினாரோ அதே ஆவி நம்மத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அந்த உயிர் தெழுந்த வல்லமை நம்மத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அவர் உங்கள் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். தேவ ஆவியானவர் நம்மத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த இருளின் கிரியைகளிலிருந்து, செத்த கிரியைகளிலிருந்து வெளியே வரும் பொழுது இந்த ஆவியானவர் உங்களை உயிர்ப்பிப்பார். உங்களை உயிர்ப்பிப்பது நிச்சயம். நம்பிக்கையற்ற போன நிலையில இருக்கீங்களா? உலர்ந்து போன எலும்புகளை போல அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க. அவங்களிடத்துல சொல்லப்பட்டதான், என் ஆவியை உங்களுக்கு வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம உயிரடைய போகிறோம். எந்தெந்த எல்லைகளிலே நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, எந்தெந்த காரியங்களின் நிமித்தமாய், ஒருவேளை உங்க சரீர வியாதி நிமித்தமா, இல்ல பிள்ளைகளின் நிமித்தமா, இல்ல உங்க பொருளாதார தேவைகளின் நிமித்தமாய், ஒருவேளை உங்களுக்கு இருந்து கையை விட்டு போன பொருட்கள் நிமித்தமாய் நீங்க சோர்ந்து போய் இனிமே என்னால எழும்ப முடியுமா, நான் உயிரடைய எனக்கு வாழ்க்கை இருக்குதா என்று ஒரு நம்பிக்கையற்ற நிலையில நீங்க வந்திருந்தால், ஆவியானவர் சொல்லுகிற காரியம், என் ஆவியை உங்களிடத்துல வைப்பேன் என்று சொல்லி. நீங்க இருதயத்தில் விசுவாசியுங்கள். உங்க இருதயத்தில் விசுவாசியுங்கள், நாவினாலே அறிக்கை பண்ணுங்கள். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து உங்க வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துவார், உங்களை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. சாவுக்கேதுவான சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்கிற வல்லமை உள்ளவர். செத்து போன காரியங்களை உயிர்ப்பிக்கிற வல்லமை உள்ளவர். இல்லாத காரியங்களை இருக்கிறவைகளை போல உண்டு பண்ணுகிற வல்லமை உள்ளவர் அவர். அவர் மேல மட்டும் வைக்கிற விசுவாசத்தை விட்டுறாதீங்க. அவர் மேல வைக்கிற விசுவாசத்தை விட்டுறாதீங்க. கிறிஸ்து இயேசுவை ஏன் தேவன் உயிரோடு எழுப்பினார் என்றால், நம்மை பொல்லாங்கான காரியங்களிலிருந்து விலக்கி ஆசீர்வதிக்கும்படியாய். அந்த தேவன் பேரிலே நம்ம விசுவாசத்தை வைக்கும் பொழுது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவ வல்லமை நம்ம குடும்பத்தில் செயல்பட்டு தேவன் கிரியை செய்வதோடு மட்டுமல்ல, அந்த ஆவியை நமக்குள்ள வைக்கும் பொழுது, அந்த உயிர்த்தெழுந்த ஆவியை நமக்குள்ளே வைக்கும் பொழுது, நம்முடைய சிறையிருப்புகள் எல்லாவற்றையும் மாற்றி தேவன் நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார். நம்மை வாழ பண்ணுகிறவராயிருக்கிறார். நம் தலையை உயர்த்துகிறவராயிருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசி, ஆவியானவர் உங்களுக்கு என்ன வார்த்தை பேசினாரோ அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துங்க. செத்த கிரியைகளை விட்டு வெளியே வாங்க, இருளை விட்டு வெளியே வாங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கண் காணவும் இல்லை, காதால் கேட்கவும் இல்லை என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு தேவன் சொல்லுகிற, ஏன் ஆவியை உனக்குள்ள வைப்பேன்னு சொல்லி இருக்கிறார். அந்த ஆவியானவரை நீங்க பெற்று செல்ல ஆயத்தமா இருக்கிறீர்களா? வாயில தரங்க, சத்தத்தை உயர்த்துங்க. ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்கிற நேரம் இது. நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கிற நேரம் இது. அவர் செத்து போன கிரியைகளை நம்மை உயிர்ப்பிக்கிற நேரம். உயிர்ப்பிக்கிற நேரத்துல வந்திருக்கிறோம். தேவனுக்கு இடம் கொடுங்க. சத்தத்தை உயர்த்துங்க, சத்தத்தை உயர்த்துங்க. வாயை மூடிக்கொண்டு இருக்க வேண்டாம். கர்த்தருடைய கிரியை வெளிப்படும்படியாய், கர்த்தருடைய ஆவியானவருடைய கிரியை வெளிப்படும்படியாய், கர்த்தருடைய ஆவியானவர் உங்க வீட்டுக்குள்ள கிரியை செய்யும்படியாய், சகல தீமையான காரியங்களை விட்டு நீக்கும்படியாய் ஆவியானவர் கிரியை செய்யணும். கிரியை செய்யணும். இடம் கொடுங்க, இடம் கொடுங்க. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. தேவன் உங்களோடு பேசின காரியங்கள் எல்லாவற்றிலையும் அவர் செய்வதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். இருளை விட்டு வெளியே வாங்க, செத்த கிரியைகளை விட்டு வெளியே வாங்க. ஒரு மனம் திரும்புவதற்குள்ள வரும் பொழுது கிறிஸ்து இயேசுவினுடைய விசுவாசம் உங்களுக்குள்ள உண்டாகி அவர் நம்மை வாழ வைக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவர் இறந்து போயிட்டாரு, அவர் அடக்கம் பண்ணிட்டாங்க. இனிமே அவ்வளவுதான், முடிந்து போய்விட்டது என்று நினைத்த மக்களுக்கு மத்தியில
அவர் உயிரோடு எழுப்பப்பட்ட தேவனாய் இருக்கிறார். அதே போல உங்கள் வாழ்க்கை முடிந்து போனது என்று நினைக்கிற மற்ற மக்களுக்கு மத்தியில கர்த்தர் உங்களை உயிரோடு எழுப்ப உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்களை உயிரடைய செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்களை உயிரடைய செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்களை உயிரடைய செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பது இல்லை. வீழ்ந்து போய் இன்னும் எழும்புகிற நீ இனிமே வீழ்ந்து போவதில்லை. நீ எழும்பி பிரகாசிக்க போகிறாய். எழும்பு எழும்பு சீயோனே, எழும்பு எழும்பு தேவ ஜனமே. தேவ ஆவியானவர் உனக்குள்ள கிரியை செய்கிறார். அந்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. நீ வீழ்ந்து கிடக்க மாட்டா. நீ விழுந்த இடத்துல கிடக்க மாட்டா. உன்னை எலும்ப பண்ணும்படியாய் ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உன் தலையை உயர்த்தப்படும்படியாய் ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உங்க இருதயத்தை அவருக்கு ஒப்பு கொடுங்க. இருதயத்துல கர்த்தருடைய ஆவியானவர் வாசம் பண்ணுவதற்கு இடம் கொடுங்க. இதோ வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. உங்க இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆவியானவருடைய கிரியை உங்க வாழ்க்கையிலே உண்டாகும்படியாய், ஆவியானவர் உங்க வாழ்க்கையில இருக்கிற செத்து போன காரியங்களை உயிரடைய செய்யும்படியாய், இல்லாம போன காரியங்களை உங்க வீட்டிற்கு முன்னே திருப்பி கொண்டு வரும்படியாய் கர்த்தர் கிரியை செய்வதற்கு இடம் கொடுங்க. இடம் கொடுங்க. இருதயத்துல இடம் கொடுங்க. அவரை மாத்திரமே விசுவாசியுங்கள். அவரை மாத்திரமே விசுவாசியுங்கள். அவரை மாத்திரமே விசுவாசியுங்கள். அவரை மாத்திரமே விசுவாசியுங்கள். உங்க வாழ்க்கை உயிரடைய செய்வார். உயிரடைய செய்வார். கிறிஸ்து இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். இனிமே வருவதற்கு சாத்தியமே இல்லை. ஆனாலும் பிதாவாகிய தேவன் அவரை எழுப்பினதினாலே நீங்களும் நானும் உயிரடைந்து வாழ்ந்திருப்போம். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. மரிப்பதில்லை. இனி மரிப்பதில்லை. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார். நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். எழுந்தார் என்ற தோணி எங்கும் கேட்குதே. எங்கும் கேட்குதே. மனத்தை எங்கும் நீக்குதே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார். நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த தேவன் நம்ம மத்தியிலே இருக்கிறார். உயிர்த்தெழுந்த தேவன் நம்ம மத்தியிலே இருக்கிறார். உயிர்த்தெழுந்த தேவன் நம்ம மத்தியிலே இருக்கிறார். மரித்து போன கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்ட தேவன் இனிமே மரிக்க போவதில்லை. இன்னைக்கு உயிரடைகிற உங்க வாழ்க்கை இனிமே நீங்க சோர்ந்து போவது இல்லை. இனிமே நீங்க பலவீனப்பட்டு போவது இல்லை. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பித்திருக்கிறார். நீங்கள் உயிரடைந்திருக்கிறீர்கள். அவருடைய இருதயத்தில் விசுவாசத்தோடு இருங்கள். தேவனை மாத்திரமே விசுவாசத்தோடு இருங்கள். உங்கள் தலை உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே, இந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீர் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, நீர் எவ்வளவு உண்மையுள்ளவர், எவ்வளவு ஜீவன் உள்ளவர் ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை செய்கிறவர் ஆண்டவரே. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவ வல்லமையுள்ள ஆவியானவர் ஆண்டவரே. இந்த நாளில் வந்த மக்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை எழுப்பினது போல இந்த மக்களை நீர் உயிரடைய செய்வீராக. இந்த மக்கள் உயிரடைந்து இருப்பார்களாக. என்னென்ன சோதனைகள் வேதனைகளிலே சிக்கியிருக்கிறார்களோ, எந்தெந்த காரியங்களிலே பொல்லாங்கானினால் பிடிக்கப்பட்டிருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே அவர்கள் இருதயத்திலே விசுவாசித்து நாவினாலே அறிக்கை பண்ணி செத்த கிரியைகளை விட்டு வெளியே வர, இருளை விட்டு வெளியே வர நீர் உதவி செய்வீராக. கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். வந்த ஒவ்வொருவருடைய இருதயத்தின் இயக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் நிறைவேற்றுவீராக. இருதயத்தின் இயக்கங்களை நிறைவேற்றுவீராக. நன்மைகளை காண பண்ணும்படி ஆட்சேபிக்கிறோம் அப்பா. இவர்களுக்கு எதிராக இருக்கிற தீமைகள் எல்லாம் வெளியேறட்டும். இவர்களுக்கு எதிராக இருக்கிற பொல்லாங்கானுடைய கிரியைகளுக்கு விலக்கி இவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் இவர்கள் ஒவ்வொருவருடைய சிரசின் மேலே இருக்கட்டும். தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற
கூப்பிடுகிற யாவருக்கும், தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற யாவரையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். உயிர்த்தெழுந்த தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவருடைய ஐஸ்வர்யம் ஆபிரகாமுக்கு உண்டானது போல ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்துவின் இயேசுவின் மூலமாய் உண்டாகும்படியாய் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த உயிர்த்தெழுந்த நன்னாளிலே ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இவர்களுடைய பொருளாதார தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பீராக. சரீர பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றி சரீரத்தை உயிரடைய செய்வீராக. இதுவரை இவர்கள் முன்னேற்றத்திற்கு தடையாயிருந்த காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி தகப்பனே இவர்கள் வாழ்க்கையிலே முன்னேற பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட சகல பரிசுத்தவான்களோடும் கூட இன்றும் என்றும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள்.